வணக்கம். யோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பட்ஜெட் போடுறது முக்கியம் யா. ஸோ முதல்ல பட்ஜெட்லேருந்து ஆரம்பிப்போம். நிறைய பேர் ப்ரொடக்டிவாக இருக்கணும்ட்டு தற்கொலைத்தனமாக ஃபோனில் நோட் எடுப்பான். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டியாக பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கு பேர் ஃபோன்னால தான் ப்ரொடக்டிவாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஃபோனில் போய் நோட் எடுக்கிறது முட்டாள்தனம். அதனால் இப்போ நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே போவோம். முதல்ல நோட் புக். நிறைய பேர் இந்த டே போட்ட 100 150 கொடுத்து வாங்குவாங்க. இந்த மாதிரி வெட்டி பந்தா பண்ணாமல் 20 ரூபாய் கிளாஸ் புக் வாங்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாங்க வேண்டியது நோட் புக். மேக்ஸிமம் 20 ரூபாய். இப்போ நம்ம பென்சில் வாங்கணும். மேக்ஸிமம் 5 ரூபாய். இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நோட் புக்கு பென்சில் வாங்கிட்டு ஷார்ப்னர் வாங்க மறந்துடுவாங்க. ஷார்ப்னர் இல்லாமல் பென்சில் வாங்கி என்ன பயணம்? ஷார்ப்னர் ஒரு 5 ரூபாய் மேக்ஸிமம். இது ரெண்டையும் வாங்கிட்டு எரேசர் வாங்கலாம், நல்லா இருக்காதுல்ல. எரேசர் ஒரு 5 ரூபாய். இது ஒரு நல்ல பட்ஜெட். ஒரு 35 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். இல்லை உங்கள்கிட்ட 35 ரூபாய்க்கும் வழி இல்லைன்னா இன்னொரு வழியும் இருக்குது. நோட்டுக்கு 20 ரூபாய் செலவு பண்ணுறது பதிலாக ஒரு A4 ஷீட் 2 ரூபாய் வேலை முடிஞ்சிடும். அதே A4 ஷீட்டில் எழுதி அழைச்சி அதே பயன்படலாம். ஸோ நம்மளுக்கு 17 ரூபாயில் முடிஞ்சிடும். உங்கள்கிட்ட 35 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட 17 ரூபாய் தான் இருக்கானா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வாங்க விஷயத்துக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு எந்த வீடியோ பார்த்தாலும் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா லிஸ்ட்டு போட சொல்லுவாங்க. இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. சப்போஸ் இந்த வீடியோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஓகே, மண்டேலேருந்து ப்ரொடக்டிவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மண்டேலேருந்து ஆரம்பிப்பாங்க. இல்லை 5ஆம் தேதி பார்க்குறீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு ரவுண்டாக ஊம்புறேன்னு ஊம்புவாங்க. சரி ஓகே, ரவுண்டாக 25ஆம் தேதி பார்க்குறேன்னா அடுத்த மாதம் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. இன்னும் சில பேர் அடுத்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்வாங்க. இந்த மாதிரி தற்கொலைத்தனம் பண்ணாமல் இப்போ இருந்தே ஆரம்பிப்பீங்க. உடனே போய் நோட்டும் பென்சிலும் எடுத்துக்கலாங்க. அப்படியே நான் சொல்ல நீங்களும் நோட் பண்ணிடுங்க. என்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அடுத்த நாள் டேட்டை போட்டு ஆரம்பிங்க. இப்போ நம்ம அடுத்த நாள் டேட்டை போட்டாச்சு. நாளைக்கு டே 1. இன்னும் நாளைக்குலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஐம் நாட் தட் ரெடி சொன்னீங்கன்னா வாழ்கிறது கஷ்டம், சாகிறது பெட்டர். இப்போது நாளைக்கு டே 1. நாளைக்கு செய்ய வேண்டிய சேலைகளை லிஸ்ட்டு எழுத போகிறோம். அப்படி எழுதி முடிச்சுட்டு நாளைக்கு இந்த விஷயம் முடிக்க அடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு ஒரு 10 வேலைக்கும் எழுதிட்டு ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணணும். இதில் என்னையா இருக்குது, ஸ்க்ராட்ச் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு ஓசிடின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு இந்த ஓசிடி பிரச்சனை இருக்கிறதுனால எழுத ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? வேக்கப். எதுக்கு இப்போ இந்த வேக்கப்னு எழுதணும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். எப்படியும் நம்ம எழுத தான் ஆகணும். ஸோ இதை அடிச்சு தான் ஆகணும். ஃபஸ்ட்டில் எழுதுறது அடிச்சு தான் ஆகணுன்றது மாதிரி மீதி 9 டெய்லியும் அடிச்சு தான் ஆகிற மாதிரி எழுதணும். வேக்கப்னு போட்டாச்சு. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குவேன்? ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சு. எப்படியும் ஒரு நாள் நீ முழுசாக தூங்க தான் போகிற. ஸோ வாழ்கிற சில நேரத்தை தூங்கியே கெடுத்துடக்கூடாது. அதனால ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் தூங்குறது இப்பயும் முடிவு பண்ணும். நிறைய பேர் 8 to 10 மணி நேரம் தூங்குவாங்க. என்ன கேட்டால் தூக்கமும் முக்கியம், அதே சேம் டைம் ரொம்ப நேரமும் தூங்கக்கூடாது. அதனால ஒரு 6 hours தூங்கினாலே போதும், பெட்டர். இல்லை நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, வெளியில் சுற்றுறீங்க அப்படின்னா 6 to 7 hours தலை ஃபார் ரீசன் மாதிரி. அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட தூங்கக்கூடாது. 6 hours 7 hours தூங்கணுன்ற அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட தூங்கக்கூடாது. எப்படியா கரெக்டாக எழுந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன். இதுக்கு நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறது. மகானில் ஒரு மியூசிக் வரும், அதை தான் என் அலாரம் டோனாக வச்சுருக்கேன். ஸோ அது காலையில் எழுந்து கேட்டவொடனே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் ஏதாவது பாட்டு மோட்டிவேஷனாக ஆகிற மாதிரி இருக்குன்னா அதை வந்து நீங்கள் அலாரமாக இல்லை அந்த பாட்டை வச்சா நான் தூங்கிட்டு தான் இருப்பேன், நான் செத்தப் பண்ண மாதிரி தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு எந்த விஷயத்த நீங்கள் கேட்கக்கூடாதுன்றீங்களோ அதை அலாரமாக வைங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி. எனக்கு எது இரிட்டேட் ஆகும்னா இந்த ஐஃபோன் ரிங். ஸோ அலாம் சவுண்டை என்ன வைக்கிறது ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் சில பேர் ஒர்க் அவுட் ஆகும். என்னதான் அலாம் வச்சாலும் சில பேர் தூங்கிட்டே தான் இருக்காங்க என்ன மாதிரி. அதை கூட நான் கேட்டதில்லை. அப்படின்னு வரவுல அந்த ஸ்கூஸ் பண்ணிடும். என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸு தரேன். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணாலே கேல்குலேட்டர் அலாரம் அப்படியெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். கழுத்து வலிக்குதுரா அப்படியே வச்சு.
இந்த ஆப் ஓப்பன் பண்ணி அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அலாரம் எப்படி ஆஃப் பண்ணணும்னா ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான் அலாரம் ஸ்டாப் ஆகும். அதை சால்வ் பண்ணுறது முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு ஃபுல்லாக கேட்டு முடிச்சிருவீங்க. அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும், நீங்களும் எந்திரிச்சிருவீங்க. இல்லை நான் அப்படியே எந்திரிக்க மாட்டேன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன், இதுதான் கடைசி ஆப்ஷன். இதுலேயும் நீ எந்திரிக்கலைன்னா வாழ்றது கஷ்டம், சாகிறது பெட்டர். இப்போ நான் சொல்ல போகிறது சீரியஸான மெத்தட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்திரிச்சிருவேன். ஆனால் இந்த மெத்தடு கொஞ்சம் செலவாகும், அதனால் இதை ஒரு கடைசி மெத்தடாக யூஸ் பண்ணி. அப்படி என்ன மெத்தட் சொல்ல போகிறேன்னா, சமீப காலத்தில் ஸ்மார்ட் ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா என்ன, ஃபோன்லேருந்து லைட் ஆஃப் பண்ணுறது, ஃபேன் ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இன்னும் ஒன்று, இந்த டைமுக்கு இந்த ஃபேன் ஆஃப் ஆகணும், இந்த டைமுக்கு இந்த லைட் ஆஃப் ஆகணும் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 8 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா 7:30 மணி நல்லா டியூப் லைட் ஆன மாதிரி வெளிச்சமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அலாரம் மெத்தடையும் யூஸ் பண்ணிங்கன்னா எந்திரிக்க தவிர்க்கவும் முடியாது, ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிடுவீங்க நீங்களே. ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் கடைசியாக வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த மெத்தடுக்கு 1000, 2000, 3000 செலவாகும் ஸ்மார்ட் ஸ்விட்சால். இப்போ நம்ம வேக்கப்னு எழுதிட்டோம், எப்படி எழுந்திருக்குதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது என்ன எழுதுறோன்னா ட்ரிங்க் வாட்டர்னு எழுதுங்க. தண்ணி குடிக்காமல் இருந்துருவேனே. ஸோ கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நான் தண்ணி குடிப்பேன். ஸோ அதையும் ஸ்க்ராட்ச் பண்ணேன். ஸோ இது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா 2 லிட்டர்ஸ்ன்னு பக்கத்தில் எழுதிக்கங்க. ஸோ நீங்கள் வந்து ஹைட்ரேட்டடாகவும் இருப்பீங்க, ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் அடிக்கிற ஒரு விஷயம் தான் எழுதியிருக்கோம். மூணாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வாட்ச் HD வீடியோ. எழுதுடா, இந்த 3ஐயும் பண்ணிடுவீங்க, 3ஐயும் அடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குளிக்கணும், ஷவர்னு எழுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் குளிக்குமான்றது ஒரு டிபேட்டான ஒரு டாபிக். ஸோ அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி தான் பண்ணுறீங்க, இல்லை ஆஃபீஸ்க்கு போய் ஏசியில் தான் உட்கார போகிறீங்க, டெய்லி ஷவர் பண்ணுறது அவசியமே இல்லை. 2 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணாலே பெட்டர். இல்லை நீங்கள் வெயிலில் போய் வேலை பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறீங்க, டெய்லியுமே ஷவர் பண்ணுற ஆப்ஷன் எழுதிக்கலாம். டெய்லியும் ஷவர் பண்ணிடுங்க, ஸ்க்ராட்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பேசிக்கான விஷயத்தில் இந்த 4 டாப்பிக்கும் வந்து இப்போது உங்களுக்கு டெய்லியும் ஒரு சில வேலைகள்லாம் முடிக்கிறோமான்றது ஒரு சூழ்நிலை இருக்கும். அதையும் கீழே எழுதி வச்சுட்டு எப்படியும் மேலே இருக்கிற 4 விஷயத்த முடிச்சிடுவீங்க. கீழே எழுதிருக்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நீங்களே புஷ் பண்ணி எப்படியாவது முடிச்சுன்னு சொல்லி ஸ்க்ராட்ச் பண்ணிவிடுவீங்க. இப்படி இந்த மாதிரி 8 வேலையை எழுதி வச்சு ஒரு நாளைக்கு 8 வேலையை முடிச்சு ஸ்க்ராட்ச் வாஷ் பண்ணிங்கன்னா அன்னியோட வேலை முடிஞ்சது, நீங்கள் சந்தோஷமாக தூங்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடைசியில் வந்து அடுத்த நாள் ஒரு ஷெடியூலை எழுத போகிறோம். ஸோ ஷெடியூல்னு ஒரு ஒர்க்கை போட்டு அடுத்த நாள் என்ன விஷயம் பண்ணுற போகிறது எழுதிட்டு அதுவும் ஸ்க்ராட்ச் பண்ணிவிடுவீங்க. ஸோ இன்றைக்கி என்ன வேலைன்றதும் முடிஞ்சிடும், ஷெடியூலை எழுதி வச்சு அடுத்த நாள் என்ன பண்ணுறதுன்னு இதுவும் முடிஞ்சிடும். ஸோ நீங்களும் என்ன மாதிரி ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்கள் நாளைக்கு என்ன பண்ண போகிறதுன்னு எல்லாம் எழுதியிருப்பீங்க. இல்லை அப்படி சீட் பண்ணி எழுதலை அப்படின்னா ஓடி போய் நோட் புக் பென்சிலும் எடுத்துருவேன். நாளைக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு எழுதிட்டு அதை வந்து என் வீடியோவில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பேர் எடுத்து கமெண்ட் போட்டிங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் லைக்கை போடுறோம். இது வந்து நீங்கள் சீட் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், ஆனால் நமக்கு நம்ம ட்ரூவாக இருந்து ஒரு விஷயத்த முடிச்சு காட்டணும். இல்லை நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆடுறது கஷ்டம், சாகிறது பெட்டர்.